ஹே கைஸ், நான் தான் உங்கள் தர்மேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஷின்சானோட செம்ம ஹாரரான கோஸ்ட் எபிசோடு தான். இந்த எபிசோடுக்கு பேர் கோஸ்ட் ஸ்டோன். இந்த எபிசோடு ரொம்ப நல்லா இருந்து நான் பார்க்கும்போது இந்த எபிசோடை நீங்கள் தமிழில் பார்க்க அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ஆலில் செட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் சம்மர் வெக்கேஷன் நடந்துகிட்டு இருந்து அதுக்கு முன்னாடி நம்ம பிரின்சிபல் சார் பொட்ட வேலையில் இருந்து என்னத்தையும் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், உங்கள் ட்ரிப்பில் நீங்கள் போகும்போது ஏதோ டெரிபலான விஷயத்த நோட்டீஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த டெரிபல் விஷயத்த நீங்கள் லாஸ்ட்டில் அதுதான் உங்கள் இதை கஷ்டமாயிருப்போம். அடுத்து நம்ம சீன் ஷிஃப்ட் ஆகும். ஷின்சான் நான் வீட்டிலேருந்து போவான், இன்றைக்கி நான் விளையாட போகிறேன். அடுத்து அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு அவன் வெளியே போய் பார்த்தா அவனுக்கு ஹார்ன் சத்தம் கேட்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, அவனோட ஸ்கூல் பஸ்ஸுன்னு சத்தம்தான். அவன் கேட்கான், எப்பா இது என்னடா ஸ்கூல் பஸ்ஸில் இருந்து இப்போ வருது, இப்போல்லாம் சம்மர் ஹாலிடேஸ்லாம் நடந்துட்டு வெளியே நம்ம கதாமா ஷின்சானை கூப்பிடலாம். நம்ம ஷின்சான் கதாமாவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவனும் பஸ்ஸில் ஏறிட்டான். அடுத்த பார்த்தா எல்லோரும் சும்மா இருந்தாங்க. நம்ம போச்சான் மட்டும் கொஞ்சம் கலரில் இருந்தால் மீதி எல்லோரும் கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க மக்களே. அடுத்த ஷின்சான் கதாமாவை பார்த்து கொஞ்சம் பயந்துருவான், அவன் பக்கத்தில் போய் இருந்துருவான். அடுத்த ஷின்சான் கேட்பான், இன்றைக்கி கொஞ்சம் சம்மர் வெக்கேஷன்ல. அடுத்த கதாமா சொல்கிறான், ஆமாம். அப்போ நம்ம எதுக்கு ஸ்கூல் போகிறோம்? எனக்கு தெரியாது. அடுத்து நம்ம ஷின்சான் சொல்கிறான், சிலத்தில் நம்ம ஸ்கூல் ட்ரிப்புக்கு போகிறோமோ? அடுத்த கதாமா ஒன்றுமே சொல்லலை. அடுத்து அவனோட வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் காதில் ஊதி. ஆனால் கதாமாவுக்கு ஒன்றுமே ஆகலை. நம்ம மெசாவு பஸ் தட்டனால நம்ம ஜன்னலை போய் முட்டிடுவான். அடுத்த ஜன்னலை போய் முட்டினதுக்கப்புறம் மெசாவை சிரிச்சிட்ருவான். ஷின்சானை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுவான். நானி சொல்கிறான், நீ அழுதேனா நீ என்கிட்ட செத்த மசா. அடுத்த மசா திருப்பி தட்டி சிரிச்சிட்ருப்பான். மசா ஒரு சின்ன அடிக்கே இவ்வளோ ஆளுவான், இதில் இப்படி சிரிக்கான். அடுத்த நம்ம அடுத்த நானி சொல்கிறான், வா 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 வா. அடுத்து நம்ம போச்சான் அவனோட மூக்கு கூட விளையாடிட்டுருப்பான். சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம ஷின்சான் சந்தோஷப்படுறான், போச்சான் மட்டும்தான் நல்லா இருந்தான். அடுத்து நம்ம பஸ்ஸு கிண்டர் கார்டனோட ரொம்ப தூரம் போயிடும். அடுத்து நம்ம ஷின்சான் பார்த்து சொல்கிறான், நம்ம பஸ்ஸு கிண்டர் கார்டனோட ரொம்ப தூரம் போயிட்டேன், இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அடுத்த போச்சானும் ஷின்சானும் கொஞ்சம் ஷாக் ஆடுவாங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க, பிரின்சிபல் நம்ம எங்கே போகிறோம்? அடுத்து எல்லோரும் திடீர்னு பார்த்தா எல்லோரும் மாயமாயிடுவாங்க. திடீர்னு எல்லோரும் இன்விசிபிள் ஆயிடுவாங்க. அடுத்த 2 பேரும் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க. இவங்க எல்லோரும் எங்கே போனாங்க? பார்த்தோன்னே நம்ம பஸ்ஸு ஏதோ ஹாரர் வே ஆகி போயிட்டுருந்து மக்களே. நம்ம பஸ்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருந்து நம்ம போச்சானும் ஷின்சானும் ஏதோ ஒரு கம்பியை பிடிச்சி தான் உட்காந்துருந்தாங்க. அந்த கம்பியை பிடிச்சிருந்தோன்னே பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருந்து அடுத்த ஒரு ஹாரிபலான விஷயம் நடந்து. நம்ம பஸ்ஸு ரொம்ப ஸ்பீடாக போய்ட்டுருந்து. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், நம்ம ஷின்சானோட ஸ்கூலில் 7 விஷயம் நடந்துருந்து. அதை பற்றி ஒரு மூவியே செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து அந்த மூவியை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், தமிழ் டப்பில், ஹிந்தி டப்பில், தெலுங்கு டப்பில். நாங்கள் ஷின்சான் ஃபேனும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம ஷின்சான் பஸ்ஸு ஏதோ ஒரு ஹாரர் வேயாக போயிட்டுருந்து நம்ம போச்சானும் ஷின்சானும் பார்த்துட்டு இருந்தாங்க, இது எங்கே போயிட்டுருக்குன்னு. அடுத்து நம்ம போச்சான் பார்க்கலாம். நம்ம அன்னைக்குள்ளே விளையாடின பொருள் தானே. அடுத்து நம்ம ஷின்சான் பார்க்கலாம், என் ஃபேமிலி நிற்காங்க. அடுத்து 3 பேர் சொன்னாங்க, இது எப்படி நான் இங்கே இருந்தேன், நான் அங்கே யார் இருக்கா? அடுத்து நம்ம போச்சான் பார்க்கலாம், நம்ம இந்த இடத்துல தானே விளையாடிட்டு இருந்தோம் நாத்திக்கு. அடுத்து சொல்கிறான், ஷின்சானுக்கு அன்றைக்கி ஒரு ஸ்டோன் கிடச்சி, நாத்திக்கு தான் ஸ்டோனோடு கிடச்சி. அந்த ஸ்டோனில் ஏதோ எழுதியிருந்து அந்த ஸ்டோனு பஸ் ஷேப்பில் இருந்து. அடுத்த ஷின்சான் நம்ம போச்சானும் கொடுத்தான். அடுத்து சொன்னால் இது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து போச்சான் சொல்கிறான், இந்த ஸ்டோன்னால தான் எல்லாம் நடக்கும். அடுத்து போச்சான் எல்லா ஸ்டோனையும் வெளியே எடுக்காம். ஆனால் அந்த ஸ்டோன் கடைசியில் கிடச்சிட்டு மக்களே. போச்சான் பார்க்க இந்த ஸ்டோனை வச்சு என்ன பண்ணேன்? அடுத்து அந்த ஸ்டோனில் வெளியே எடுத்து வச்சா அதில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம், ஒரு கின்சூனு. இதுக்கு மீனிங்
எங்கேயே நிற்காத இடம். இந்த 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 போச்சான் பார்த்துட்டு சொல்கிறான், இந்த பஸ் நிற்கவே செய்யாதா. அப்போ நம்ம பஸ் வந்து ரொம்ப ஹாரராக போயிட்டுருந்து நம்ம போச்சான் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறான். அடுத்த ஷின்சானுக்கு வந்து டாய்லெட் வந்துடும் மக்களே. ஷின்சானுக்கு டாய்லெட் வந்துடும். போச்சான் சொல்கிறான் அந்த விண்டை திறக்க முடியல. அடுத்த ஷின்சான் வந்து அந்த ஸ்டோன் எடுக்கிறான். அன்றைக்கி எப்படியே டாய்லெட் போய் தான் ஆகணும். அடுத்த ஷின்சான் அந்த ஸ்டோனை வெளியே தூக்கி எறிஞ்சிருவான். ஆனால் ஸ்டோன் அந்த தரையில் முட்டி திருப்பி கீழே விழுந்துடும். நம்ம போச்சான் அவனோட மூக்கை வச்சு ஃபயர் பண்ணுறான். ஆனால் ஷின்சான்கிட்ட பிடிச்சி மூக்கை வச்சு ஃபயர் பண்ணுறான். ஆனால் ரொம்ப ஃபயர் பண்ணதுக்கப்புறம் போச்சானோட பவர்ஃபுல் மூவ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஸ்டோனோட இடம் அழிஞ்சிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு ரொம்ப வந்துட்டு வாங்க இனி உங்களுக்கு ஆட்டம் கணிக்கலாம். அடுத்த நம்ம போச்சான் பார்க்குறோம். இது திருப்பி வந்துட்டு அடுத்த பஸ்ஸு வந்து ரொம்ப இதாகிடுது, ஆங்க்ரி ஆகிடுது. அடுத்து நம்ம போச்சான் வந்து எல்லா ஸ்டோனை வச்சு உடைக்கிறான். நம்ம தலைவர் வந்து காலை வச்சு மிதிக்கிறான், கையை வச்சு உடைக்கிறாங்க. கடைசியில் ஒன்றுமே நடக்கலை. அடுத்து சொல்கிறாங்க இது கடைசி வழி. இப்போ நீ உன்னோட போச்சான் நீ சொல்லிட்டா, இப்போ ஏன் வழியை நீ பாரு. நம்ம ஷின்சான் வந்து வேற ஒரு ஸ்டைலில் வந்து அந்த கல்லை உடைக்க நினைக்கிறான். பஸ்ஸுக்கு கோவம் வந்துட்டு அடுத்த பஸ் இப்போ வரைக்கும் கீழேருந்து வந்துட்டு இருந்த பஸ் இப்போ மேலே போயிட்டு பஸ்ஸு வந்து மேலே ஏதோ டைஃபூனில் போகிற மாதிரி இருந்து டைஃபூனில் போகிற பஸ்ஸு நம்ம போச்சான் பார்த்து ரொம்ப பயந்துடும். பஸ் எங்கே போகுது, பறந்துகிட்டே இருக்குது, நம்ம வர முடியாதா. அடுத்த பஸ்ஸு வந்து போயிட்டே இருக்குது. நம்ம போச்சானும் ஷின்சானும் ரொம்ப கீழே விழுந்துரும். அடுத்த கடைசியில் பார்த்தா நம்ம போச்சான் வந்து விண்டோவில் போய் விழுந்துரும். அடுத்து வந்து நம்ம ஷின்சான் போயிட்டே இருப்பான். அது ஷின்சான் சொல்லுவான் இந்த டைஃபோன் ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே. அடுத்த ஷின்சான் அவனோட ஸ்டைலில் அந்த கல்லை உடச்சிருவான். அடுத்த பார்த்தா அந்த பஸ் வந்து கீழே திருப்பி அந்த டைஃபோன்லேருந்து இறங்கிடுது. பார்த்தா நம்ம யூஸ்வலாக ஷின்சான் விளாட பார்க்கில் தான் கிடப்பான். அடுத்த போச்சான் பார்ப்பான் நம்ம நார்மல் ஆகிட்டோம். அடுத்த ஷின்சானுக்கு வந்து டாய்லெட் வந்துட்டு அவன் சீக்கிரம் ஓடிட்டான் அந்த டாய்லெட்டில். அடுத்து நம்ம போச்சான் பார்த்தா இந்த கல் உடஞ்சிட்டு இப்போ இந்த கல் என்ன செய்ய. அடுத்த போச்சான் வந்து அந்த கல்லை அந்த போச்சான் சைடில் பார்த்தா அந்த பஸ்ஸே தெரிஞ்சு, ஆனால் அது இன்விசிபிள் ஆகிட்டு. போச்சான் சொல்கிறான் இந்த பஸ்ஸு காணாமல் போயிட்டு. அடுத்து அவன் அதை புதைச்சி வச்சுருவான். அடுத்து நம்ம பிரின்சிபல் சார் கடைசியில் சொல்லுவார் இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இல்லை. அடுத்த போச்சான் வந்து அந்த கல்லை புதைச்சி வச்சுட்டு சொல்லுவான் இந்த கல்லை நம்ம எடுக்கக்கூடாது ஷின்சான். அடுத்து நம்ம பிரின்சிபல் சார் வந்து ரொம்ப ஹாரர் வேல சொல்லுவார். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ விஷயம் நடந்துன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சரி இதனால் சொல்கிறேன். இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். பாய்.